கூகுள் டிரான்ஸ்லேட்டை நம்பாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது ஹவு ஆஃபன் அப்படின்ற வேர்டை நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா எவ்வளவு அடிக்கடின்னு வரும். ஆனால் அது தப்பு. ஹவு ஆஃபன் அப்படின்றது எப்போதெல்லாம் இல்லை ஒரு முறைக்கு எத்தனை முறை அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹவு ஆஃபன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். ஹவு ஆஃபன் டு யூ கம் ஹியர்? எப்போல்லாம் நீங்கள் இங்கே வருவீங்க? இல்லை ஒரு முறைக்கு எத்தனை தடவை நீங்கள் வருவீங்க? ஹவு ஆஃபன் டு யூ ரீட் புக்ஸ்? எப்போல்லாம் புக்ஸ் படிப்பீங்க? ஹவு ஆஃபன் டஸ் ஷி பை க்ராசரிஸ்? அவங்க எப்போல்லாம் க்ராசரிஸ் வாங்குவாங்க? இல்லை ஒரு முறைக்கு எத்தனை முறை க்ராசரிஸ் வாங்குவாங்க? க்ராசரிஸ்னால் மளிகை பொருள், எப்போல்லாம் வாங்குவாங்க? ஸோ இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம ஹவு ஆஃபன் யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்களும் எங்கே இருந்தாலும் இருக்கிற இடத்துலேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம், அதுவும் வாட்ஸ்அப் மூலமாக. இங்கிலீஷ் பார்ட்னர் வாட்ஸ்அப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள்.